பெரியார் திருடன் அப்படின்னா பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து திருடர்களா அப்படின்னு சொல்ல வராரா சீமான் அப்படின்னு கேக்குறாரு சார். அமைச்சர்கள் பேசுறாங்க, ஆனா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வந்து சீமான நேரடியா வந்து எந்த ஒரு எது கேள்வி கேட்காமலே இருக்காரு. முதல்வருக்கு சந்தோஷமா இருக்காரு. இப்ப இந்த டாபிக் வந்த பிறகுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விஷயம் வந்து மறைஞ்சு திருப்பி அதுக்காக தான் திமுக ஆகிட்டவங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இந்த வரையும் அது பேசு பொருளாக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து எப்படின்னு சொன்னா பெரியாரிய சித்தாந்தங்களை கடைப்பிடிக்காதனால இன்னைக்கு சீமான் ஏறி அடிக்கிறார். 50 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது பெரியாருடைய புத்தகங்கள் சீமான் பேசுனதுக்கு அப்புறம் பெரியாருடைய புத்தகம் அமோகமா விற்பனை ஆகுது. என்னங்க நம்ம பெரியாரிய சித்தாந்த கொள்கைகளை முன்வைச்சு திமுக வழி நடத்துகிறோம். இவருக்கு போயிட்டு பிகேவை கூப்பிட்டு வரீங்களா? பிகே வந்து பயங்கர பாப்பானாச்சுங்க, அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்படிங்க தேர்தல் வியூகத்தை வகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திமுக தலைமையில் கொட்டி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாராட்டலாம். அந்த வீடியோவுக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும். அதை எடுத்த முக்தாரோ அல்லது காந்தராஜோ அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை உட்கார வச்சு அந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னா பார்க்க முடியாது. அவங்க போட்டிருக்கிற உள்ளாட எந்த கலருன்னு சொல்லி அசிங்கமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நபர் தான் காந்தராஜ். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்ப பாத்தீங்கன்னா பெரியார் குறித்த நிறைய தகவல்களை வந்து ஆதாரம் இல்லாம, ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்க, நமக்கு முழுசா இன்னும் முடிவு தெரியல. இந்த மாதிரி நிறைய தகவல்களை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பொதுவெளியில பேசிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து பெரியார் ஆதரவாளர்களும் திராவிட கட்சியை சேர்ந்த பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விமர்சனங்களை சீமான் அவர்கள் மீது முன் வச்சுட்டே இருக்காங்க. அதுல இப்போ யார் யார் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அவங்களுக்கான பதிலடி நீங்க சொல்ல போறீங்க சார். அவங்களுக்கான பதிலடி சீமான் கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும், எங்கிட்ட கேட்டா இல்ல. நீங்க ஆதரவா பேசுறீங்கல்ல, அவங்களும் நான் சீமானுக்கு ஆதரவா தான் பேசுவேன். அதே நேரத்துல நான் பெரியாரிய கருத்திய சித்தாந்தத்துக்கு எதிரானவன் இல்ல. இதை நான் வந்து பெரியார் கருத்துக்கு நம்ம ஆதரவா பேச போறது கிடையாது. சீமானுக்கு எதிராக வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி. முதல்ல பாத்தீங்கன்னா அதிமுக புகழேந்தி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் திருடன் அப்படின்னா பெரியார கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்ட மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் வந்து திருடர்களா அப்படின்னு சொல்ல வராரா சீமான் அப்படின்னு கேக்குறாரு சார். அதாவது சீமான் கிட்ட இந்த கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் வந்து பெரியாரை திருடன் என்று சொல்ல அவருடைய பெரியார் பேசினதா சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி முரணாக வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அரசியலாக பேசு பொருளாக இன்றைக்கி இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பெரியார் வந்து பெண்களை பற்றி மகள்கிட்டேயோ தாய்கிட்டேயோ கூட நீங்கள் வந்து உறவு கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி பெரியார் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பெண் உரிமைக்கான போராளி ஆவார் அப்படின்ற கருத்தை பேசும்போது தான் அது ஒரு சர்ச்சையாக இருக்குது. அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் அது பெரியாரிஸ்டுகள் சார்பாக வந்து ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவங்க தரப்புல இது மாறி 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 தாக்கிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலே நானும் தேடி பார்த்துட்டு இருக்கேன். பட்டு நம்ம செந்தில் மல்லர் முயற்சியில் இல்லை, நானும் முயற்சி ஈடுபட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு உண்டான இன்னும் எனக்கு சரியான தகவல் கிடைச்சதுன்னு சொன்னால் ஆமாம் சீமான் பேசுனது கரெக்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா சீமான் பேசுனது தவறுன்னு சொல்லலாம். இது ரெண்டு கருத்து தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ செந்தில் மல்லர் எழுதிய அந்த ஒரு புத்தகத்தில் வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. செந்தில் மல்லர்ன்னு சொல்லிட்டு தேவேந்திர குல வேளாளர் இளைஞர் அந்த நபர் அந்த தம்பி வந்து எழுதியிருக்கார் புக்கு. அந்த புக்கில் வந்து அந்த கருத்தை வந்து விடுதலை ஏட்டில் வந்து இருக்குது, இந்த தேதியில் இந்த நேரத்தில் வந்து இருக்குது, பெரியார் பேசினதா அப்படின்னு சொல்லி கருத்து பதிவு வச்சுருக்கா. அதை தான் வந்து சீமான் வந்து பேசியிருக்கார், புரியுதுங்களா? பட் அந்த விடுதலை ஏட்டில் வந்து உண்மையிலே அப்படி வந்து பெரியார் பேசுனது வந்திருக்கா இல்லையா அப்படின்றது தேடிட்டு இருக்கேன். பெரியாரிஸ்டுக்கு கேட்டால் இல்லைன்றாங்க, இந்த தரப்பு கேட்டால் இருக்குன்றாங்க. பட் அது நிச்சயம் வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா தமிழக அரசு வந்து என்ன பண்ணணும், திராவிட மாடல் அரசு தானே, பெரியார் பேரன்கள் தானே வழி நடத்துறாங்க. அப்படிங்கும்போது தமிழக அரசு ஒரு குழு அமைச்சு அது உண்மையா பொய்யான்னு சொல்லி ஃபேக்ட் செக் பண்றது. இவங்க இன்னும் வாய் திறக்காமலே இருக்காங்களே சார். அமைச்சர்கள் பேசுறாங்க, ஆனா முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் வந்து சீமான நேரடியா வந்து எந்த ஒரு
எது கேள்விகளும் கேட்காமலே இருக்காரு. முதல்வருக்கு சந்தோஷமா இருக்காரு. இப்போ இந்த டாபிக் வந்த பிறகுதான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விஷயம் வந்து மறைஞ்சு திருப்பி அதுக்காக தான் திமுக ஆகிட்டவங்க இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இந்த வரையும் அது பேசு பொருள் ஆக்கிட்டே இருக்காங்க. சரியா சீமான் பேசுனா இருக்கா இல்லையா, 1000 விஷயங்கள் 1000 இடத்துல பெரியார் பேசியிருக்காரு. ஏற்றுக்கிட்டா ஏற்றுங்க, ஏற்றுக்காத போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் சொல்வது உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டுனா ஏற்றுக்க, இல்லைன்னா தூக்கி போட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அதேமாரி அது பேசினாரா இல்லையானா அது ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணுன்ற ஒரு நிலை இருந்தாலும் இது இப்போ ஏன் இதை திமுக ஆகிட்டவங்க பெரிய அளவு இஷ்யூ ஆக்குறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. புரியுதுங்களா? அப்படி முன்னையும் பெரியாரிஸ்டுகள் யாருமே வந்து இந்த திமுகவோ இல்லை அதிமுகவோ தொடர்ந்து பெரியாரை முன் வச்சு அரசியல் பண்ணுறதே இல்லை தமிழ்நாட்டில். இப்போ வந்து நீங்கள் வந்து சமூக நீதியின் காவலர் பெரியார் என்ன சொல்லியிருக்கா, சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தொகுதியை கலாய்வு செஞ்சு வேட்பாளரை நியமிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ என்ன ஜாதி, உன் ஜாதி ஓட்டு எவ்வளோ இருக்குது, இதுதானே திமுக கேட்குது, இதுதானே அதிமுக, எல்லா கட்சியும் அப்படி தானே கேட்குது. இப்போ அந்த தொகுதியில் எந்த சாதியினுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கோ அந்த சாதியை சேர்ந்த நபரை நீங்கள் வேட்பாளர் நிறுத்துறீங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வன்னியர் சமூகம் அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரு வன்னியர் நிற்கிறாரு, அப்புறம் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு வன்னியர் நிற்கிறாரு. திமுக நீங்கன்னா சமூக நீதி போர்வலையாச்சு, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வேற்றூர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளர் நிறுத்தியிருந்தீங்கன்னா அப்போ சமூக நீதி அரசுன்னு சொல்லலாம். நீங்களும் அப்படி தானே பண்ணுறீங்க, நீங்களும் ஒரு வன்னியர் தான் நிப்பாட்டீங்க. அப்போது இவங்க எல்லாமே வந்து எப்படின்னு சொன்னால் பெரியாரிய சித்தாந்தங்களை கடைப்பிடிக்காதனால இன்னைக்கு சீமான் ஏறி அடிக்கிறார். 50 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்காச்சும் பெரியாருடைய புத்தகங்கள் சீமான் பேசுனதுக்கு அப்புறம் பெரியாருடைய புத்தகம் அமோகமாக விற்பனை ஆகுது. ஏன்னா என்னை போன்ற நிறைய இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் அந்த புத்தகங்களை வாங்கி உண்மையிலே பெரியார் எது பேசியிருக்காரா, அது பேசியிருக்காரா, என்ன பேசியிருக்காரு, என்ன பேசலை அப்படின்னு பெரியார் சித்தாந்தங்களில் ப்ரொப்பகண்டா பண்ணது யாருன்னா சீமான் தான். நான் பெரியாரிஸ்டுகள் இல்லை, உண்மையா இல்லைங்களா? இப்போ சமீபத்தில் அவருடைய வீடியோக்கள், தீகாவுடைய வீடியோக்கள் எல்லாம் நிறைய பார்க்குறாங்க எல்லாருமே, அவர் என்ன பேசினார், ஏது பேசினார்னு. இப்போ உண்மையிலே பார்க்க போனால் தீகா வந்து ஒரு மாநாடு நடத்தி சீமானை அடித்து கௌரவிக்கணும். ஏன்னா ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஏன்னா பெரியாரிஸ்டுகளே குறித்து இளம் தலைமுறையினர் பெரியாரிஸ்டுகளே திராவிட கொள்கைகளை, கடவுள் மறுப்பு, பகுத்தறிவு கொள்கைகளை தெருவாக ஊர் ஊராக மேடை போட்டு பேசுனதெல்லாம் காலம் மலையேறி 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் மூட்டையை கட்டி மூளையில் தூக்கி போட்டாங்க, வீசிட்டாங்க. இன்றைக்கி கூட பெரியாரிஸ்டுகள் வந்து அரங்க கூட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இவங்க இன்னைக்கு வந்து சீமான் பேசுறதுனால மிகப்பெரிய ஒரு ஆதரவு யாருக்குன்னா பெரியாரிஸ்டுகளுக்கு தான் ஆதரவு. செலவில்லாத ஒரு விளம்பரம் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா சார், டாக்டர் ஷர்மிளா அவர்கள் எப்பொழுதுமே வந்து சீமானுக்கு எதிராக பேசக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து திராவிட கட்சிகளுக்கு ஆதரவா பாஜக போன்ற கட்சிகளுக்கு எதிராகவும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் அவர்கள் ஈரோட்ல எப்படி ஓட்டு வாங்க முடியும், எலெக்ஷன்ல நின்று இருக்காரு, ஆனா சாத்தியமே கிடையாது, தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்படி ஓட்டு வாங்க முடியும்னா ஓட்டு போட போகிறாங்க. இன்னும் அமகம் போன வாட்டி வாங்கினதை விட இந்த வாட்டி வந்து ஒரு 10% எக்ஸ்ட்ராவே வாங்க போகிறாரு. கடந்த முறை இடைத்தேர்தலில் வாங்கின ஓட்டோட இந்த வாட்டி கூடி தான் வாங்க போகிறாரு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி நிற்பாருன்னா நின்ட்டார, எப்படி ஓட்டு வாங்குவாரு, வாங்க தான் போறாரு. ஷர்மிளா மேடம் பார்க்க தான் போறாங்க. அவங்களுடைய பல கருத்துக்கள் எனக்கு உடன்பட்ட விஷயங்கள் தான். இருந்தாலும் இன்னைக்கு சீமானை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க ஏன்னா அவங்க திமுக ஆதரவாளர் இருந்துட்டு சீமானுக்கு ஆதரவான கருத்து முன் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதனால அவங்க இப்படி பேசுறாங்க, அவ்வளவுதான். அப்படிதான் நீங்க பார்க்கணும், அந்த பார்வையில் தான் பார்க்க முடியும். நம்ம ஆரிய சக்திகளோடு பெரியார் கூட்டணி வச்சிருந்தாரு அப்படின்னு சீமான் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. இவங்க கேட்கும்போது ஆரிய சக்திகளோட கூட்டணி வச்சது பெரியாரா இல்ல சீமானா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்களே சார். ஷர்மிளாவா? பரவாயில்ல, பாராட்டக்கூடிய. அவங்களே ஒரு ஆரிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். அப்போ ஆரிய சித்தாந்தம் என்பது எவ்வளோ தவறுன்னு சொல்லி உணர்ந்து இருக்காங்கன்னும் போது வெல்கம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே நேரத்தில் திமுக வந்து கூட்டணியில் இருந்துட்டு விடுதலை சிறுத்தை கட்சி பாலாஜியுடைய மனைவி தான் ஷர்மிளா அவங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருந்துட்டு இதே திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆரிய பார்ப்பனர், அதாவது பீகாரினுடைய பிரசாந்த் கிஷோர் என்ற ஒரு நபர் ஆரிய பார்ப்பனர் கூட்டு வந்து தான் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தேர்தல் வியூகமே அமைச்சாங்க. அப்போவெல்லாம் இவங்க மேடம் வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, என்னங்க நம்ம பெரியாரிய சித்தாந்த கொள்கைகளை முன்வைச்சு திமுக வழி
நடத்துகிறோம், இவருக்கு போயிட்டு பிகேவை கூப்பிட்டு வரீங்களா, பிகே வந்து பயங்கர பாப்பானாச்சுங்க, அவனை கூப்பிட்டு வந்து நீங்கள் எப்படிங்க தேர்தல் வியூகத்தை வகுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திமுக தலைமையில் கொட்டி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்கன்னா இன்னைக்கு பாராட்டலாம். அன்னைக்கு பாராட்டாமல் நீங்கள் சீமானை எதிர்க்கின்றதுக்காக ஆரியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு ஏன் ஒப்பாரி வைக்கணும்? அடுத்ததா திராவிட கட்சிகளோட நட்பு பாராட்டக்கூடிய ஸ்ரீவித்யா மேம் அவர்கள் RSS ஏவல் நாய் தான் சீமான் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த ஏவல் நாய் எவ்வளவுதான் சூரியனை பார்த்து குலைச்சாலும் பயன் கிடையாது, அதே போல ஒரு செயல் தான் பெரியார் குறித்து சீமான் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படின்னு ரொம்ப வன்மையான ஒரு கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. இது குறித்த பதிலடி என்ன சார்? ஸ்ரீவித்யா மேடம் தானே, அவங்க கருத்து ஏவல் நாய், எச்ச நாய், இன்னும் நிறைய பல சொல்லியிருக்காங்க. பல வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன். பேச்சுக்கள் திறமையா சிறப்பா இருக்கும். அவங்க வந்து கஸ்தூரிக்கு பதில் கொடுப்பாங்க, குஷ்புக்கு பதில் கொடுப்பாங்க, வன்மையா இருக்கும், எல்லாமே கொடுப்பாங்க. அதே அடிப்படையில் தான் இன்னைக்கு அவங்க திமுக, நீங்களே கேள்வியிலே பதில் சொல்லிட்டீங்களே, திமுக ஆதரவாளர்னு சொல்லிட்டீங்களே, அப்ப திமுக ஆதரவாளர் இருந்தால் சீமானுக்கு இப்படி பதில் கொடுத்து தான் ஆகணும். பதில் கொடுக்காம சீமானுக்கு ஆதரிச்சு அவங்க பதில் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? சொல்லக்கூடிய அந்த பதில்களை விட இவங்களுடைய பதில் கொஞ்சம் வந்து கடுமையானதா இருக்கும். இந்த ஏவல் நாய் போன்ற வார்த்தைகள்லாம் அவங்க எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுடைய மரபே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களும் ஒரு பிராமண பெண்மணின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்து எப்படின்னா கஸ்தூரி கூட கடுமையாக அசிங்கப்படுத்தி பேசியிருந்தாங்க. குஷ்பு அப்படி தான் பேசியிருந்தாங்க. நிறைய பேரை பேசியிருக்காங்க அவங்க. அந்த அடிப்படையில் அவங்க திமுக ஆதரவாளர். நீங்களே கேள்வியே பதில் சொல்லிட்டீங்க, திமுக ஆதரவாளர்ன்ட்டீங்க. அதே திமுக ஆதரவாளர் வந்துட்டு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வைப்பாங்க. இதில் நடுநிலையான நபர்கள் கேள்வி யாருன்னா வச்சாங்கன்னா நீங்கள் கேள்வி கேட்கலாம். திமுக ஆதரவாளருக்கு இப்படி பேசினா தான் முடியும். அவங்க இப்படி பேசாமல் அவங்க எப்படி சீமானை ஆதரிப்பாங்க? நான் கேட்குறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர், சினிமா விமர்சகர், டாக்டர்னு பல பேர்கள் சொல்லக்கூடிய காந்தராஜ் அவர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, சீமானுக்கு ரொம்ப முத்தி போயிடுச்சு, அவரை வீட்டுல கட்டி வைக்கணும், அந்த மாதிரி அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவரும் கடுமையான சொற்களால சில விமர்சனங்களை வைக்கிறாரு. அது குறித்து என்ன சொல்றீங்க சார்? அவரும் திராவிட ஆதரவாளர், திமுக ஆதரவாளர். அதனால தான் வந்து சமீபத்தில் அவனும் இந்த முக்தாரும் உட்காந்து பேசின அந்த வீடியோ சம்பந்தமாக நடிகை ஒருத்தர் புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை வந்து பேசி அந்த எஃப்ஐஆரே ரத்து பண்ணியிருக்காங்க. அப்போது ரத்து பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ கேவலமான வீடியோ. நீங்கள் காந்தராஜ் வயது மூத்த நபர், அவரும் ஒரு பிராமணர் தான், நல்ல வயசு இருக்குது. வயசு இருந்துட்டு அவ்வளோ அசிங்கமாக பெண்களை பற்றி, நடிகையாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம கூட விமர்சனம் பண்ணுவோம், எல்லாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க தான் விமர்சனம் பண்ணியிருக்கோம். பட் அவங்க மாதிரி விமர்சனம் பண்ண மாதிரி நான் பார்த்து ரொம்ப அசிங்கமாக. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவுக்கு சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். அதை எடுத்த முக்தாரோ அல்ல காந்தராஜோ அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை உட்கார வச்சு அந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னா பார்க்க முடியாது. அவங்க போட்டிருக்கிற உள்ளாட எந்த கலருன்னு சொல்லி அசிங்கமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நபர் தான் காந்தராஜ். நான் அவர் வயது வந்து வேற விஷயம். ரெண்டாவது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரான நபர் என்பதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி வந்து கடுமையாக எதிர்க்கக்கூடிய நபர். பட் அதே நேரத்தில் அவருடைய அசிங்கமான வார்த்தைகளை நம்ம வந்து இது பண்ண முடியாது. அதே நேரத்தில் சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பார்க்குறேன். நான் ஜெயிலில் டாக்டராக இருந்தேன். அப்போ டாக்டராக இருக்கும்போது நான் ஜெயிலுக்கு போகும்போது காண்டம் எடுத்துன்னு போய் கைதிகளுக்கு வாங்குவாங்க. கைதி ஒரு தடவை நான் போனேன்னா ஜெயிலுக்கு 500-1000 காண்டம் எடுத்துன்னு போய் வாங்குவாங்க. அவங்கெல்லாம் ஹோமோசெக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான தகவலை. நானும் 20 ஆண்டுகளுக்கு மேலே ஜெயிலில் இருந்திருக்கேன். அப்படி ஒருத்தர் வந்து ஹோமோசெக்ஸ் அப்படின்னு சொல்லி யாருன்னா இருந்தாவே அவனை அடித்து தனி சிறையில் பூட்டி வச்சுருவாங்க. ஜெயிலில் வந்து எப்படின்னா ஹோமோசெக்ஸுக்கெல்லாம் அனுமதியே இல்லை. அடித்து தனி சிறையில் போட்டு வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செல்லு இருக்குதுன்னு சொன்னால் தனியாக தங்கலாம், இல்லை 3 பேர் தங்கலாம், இல்லை 5 பேர் தங்கலாம். இரட்டைப்படையை தங்குவதற்கு அனுமதி இல்லை. ஜெயில் மேனுவல், ஆஸ்பர் ஜெயில் மேனுவல். இந்த அடிப்படை அறிவு கூட காந்தராஜுக்கு இல்லாமல் பொய்யான தகவலாகவே சொல்லிக்கிட்டே வராரு. அப்படிங்கும்போது அதுதான், அதை தொடர்ந்து தான் இந்த முக்தார் நாய் கூட உட்காந்துக்கிட்டு அந்த நடிகைகளை பற்றி ரொம்ப கேவலமாக, கீழ்த்தரமாக, அசிங்கமாக, சச்சா அது பார்க்கறதுக்கு அருவருக்கம். என்ன மாதிரி ஆளுன்னு சொல்லி அவனெல்லாம் நட்டு ரோட்டில் விட்டு செருப்பை பீல முக்கிய வச்சு அடிக்கணுன்றாங்க. இதெல்லாம் கொடுங்க. அது போன்ற விஷயத்துக்கே வழக்கு தொடுக்காமல் அவர் காப்பாற்றப்பட்டாருன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு திமுக ஆதரவாளர் போது அவர் திமுகவுக்கு ஆதரவாக தான் கருத்து சொல்வார், தவிர சீமானுக்கு எதிராக தான் பேசுவார். அது நம்ம அதை பெருசாக பார்க்க முடியாது. இப்போ இறுதியா பாத்தீங்கன்னா ஈரோடு கிழக்குல போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் சந்திரகுமார் அவர்கள்
நாம் தமிழரோட நாங்க களமாடணும் அப்படின்றதெல்லாம் கால கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இது குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஆமா, கால கொடுமைன்னா அப்ப என்ன காரணம்? ஒரு நாட்டுல உண்மையிலே ஜனநாயக ரீதியான இடைத்தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே அந்த தேர்தலில் போட்டியிடும். நீங்க இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் நடந்த தேர்தல், முழுக்க முழுக்க பணநாயகத்தின் அடிப்படையில் நடந்த தேர்தல். மக்கள் எல்லாம் இப்போ எப்படின்னு சொன்னால், இந்த தெருக்கு இன்னைக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வரேன்னா அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூட்டு போய் அந்த பூத்தில் போய் அடைச்சி வச்சு, ஏன்னா அவர் போனால் கூட வெறும் தெருவில் தான் பிரச்சாரம் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணீங்களா இல்லையா? கடந்த முறை நான் அங்கே போய் இருந்து பார்த்தோம். எல்லாமே அப்படி தான் பண்ணீங்க. எல்லாரும் தூக்கிட்டு போய் அடைச்சி வச்சு தான் தேர்தல் நடத்துனீங்க. பிரச்சாரத்துக்கு அதாவது இவங்க பிரச்சாரம் பண்ணால் தானே மக்கள் கேட்டால் தானே இவங்களுக்கு மாற்றி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு. நீங்கள் ஒவ்வொரு நபருக்கும் சரி, நீங்கள் அடைச்சி வைக்கும்போது அவனுக்கு 1000 ரூபாய், அவன் மனைவிக்கு 500 ரூபாய், குழந்தைங்க இருந்தால் 300 ரூபாய். நீங்கள் அந்த நேரத்தில் எந்த திரைப்படம் வருதோ அந்த திரைப்படம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அசைவம் சாப்பிடணுமா, சைவம் சாப்பிடணுமா, காலையிலேருந்து மாலை இரவு வேலையும் 3 வேளை சாப்பாடை போட்டு நீங்கள் கொட்டையில் அடைச்சி வச்ச கொடூரம் எங்கே நடந்திருக்கு? இடைத்தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன நடந்தது? அதே கொடூரங்கள் தான் நடந்தது. அதிகாரத்தில் அத்தனை துஷ்பிரயோகம் செய்கிறீங்கன்னும் போது எதிர்கட்சிகள் போட்டி போடுறதுக்கு தயங்க தான் செய்வாங்க. அப்போ தயங்கும் போது இன்னைக்கு சந்திரகுமார் அப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு கேவலம் அது தான் செருப்பு தானே எடுத்து அடிச்சுக்கிறது சமம். ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அரசியலாக நேர்மையாக உண்மையாக தேர்தல் நடந்ததுன்னா எல்லாரும் கலந்துக்குவாங்க, பங்கு பெறுவாங்க. வெற்றி தோல்வி என்பது வேற. நியாயமாக நடந்துன்னா எல்லாருமே பங்கு பெறுவாங்க. அப்போ நியாயமற்ற இடைத்தேர்தல் போது தான் எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சிகள் புறக்கணிக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு அத்துமீறல் இடைத்தேர்தலில் நடத்துது திமுகன்றது தான் கேள்வி. அதனால தான் எதிர்கட்சிகள் பயந்து நாங்கள் இதில் போட்டியிட விரும்பலை அப்படின்னு புறக்கணிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. இப்போ இதை பற்றி என்ன பண்ண முடியும்? இடைத்தேர்தல் நடந்தாவே அத்துமீறல், ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம அதை தவிர்த்துக்கிறோன்னு பார்க்குறது என்ன லாஜிக்கே ஏற்றுக்கொள்ள வேண்டியது. பாஜகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, வாழ்த்துக்கள்.